வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்மளோட ரூட் நம்பர் 17 படத்தோட ஆடியோ லான்ச் வந்து இங்க நடக்க போகுது. அதுக்காக I would like to call upon P. Shiva sir and Ari sir to the stage. அபிலாஷ் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. ஆனா கூட நான் வந்தது வந்து உண்மையாவே நண்பர் ரமேஷ்காக தான். எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். அவருக்கு ஒரு பெரிய பிரேக் ஒன்று வரணும்னு எப்பவுமே நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். அந்த வகையில் இந்த படம் நல்ல ரூட் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட் லுக், டிஃப்ரெண்ட் கெட்டப். இந்த பார்த்த விஷுவல்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபோட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் இட்ஸ் டூ குட், ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஒரு சம்திங் எங்கேஜிங்காக இருந்தது ஒரு ஃப்ரேமும். கண்டிப்பாக இந்த படம் வந்து இந்த டைரக்டருக்கு, புதுசாக வந்து ப்ரொடியூசர்ஸ் டாக்டர் அமர், அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக இருக்கணும். சேம் டைம் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய லைஃப் இந்த படம் கொடுக்குன்னு நம்புகிறேன். நான் நிச்சயமாக ட்ரெய்லர் வந்து நீங்கள் டெஃபரெண்டாக பாருங்கள். இந்த ஒரு 24 ஹவர்ஸில் பெரிய வைரல் ஆகும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப வெரி இன்ஸ்பைரிங்காக இருக்கு. கண்டிப்பாக ரமேஷ் சார், இட் வில் பி பிக் ஃபில்ம் ஃபார் யுவர் கேரியர். டெஃபினெட்லி ஐ விஷ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்களோட சப்போர்ட்டை நம்மளோட ஒரு பெரிய பெரிய நன்றிகள். இப்படியே நம்ம ட்ரெய்லர்ல பார்த்தப்போ நிறைய ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருந்தது. ஒவ்வொன்றும் ரொம்ப கஷ்டமான ஒரு சீக்வன்ஸ்ல ஸ்டண்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். சோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டண்ட் கிரியேட் பண்ண நம்மளுடைய ஸ்டண்ட் டிரெக்டர் ஜாக்கி ஜான்சன் அவர்களை சில வார்த்தைகள் பேச வருமாறு அழைக்கிறேன். நான் தமிழ் படம் இப்போ பண்ண அபிலாஷ் சார் கூட, அது இல்லாம இந்த படத்துல ஜித்தன் சார் எல்லாம் பண்ற டைம்ல இருக்கேன்னா, இப்ப நான் பேசணும் எனக்கு பயமா இருக்கு. அன்னைக்கு அவங்கள நான் பயப்படுத்திட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணோம், ஹெவி ரிஸ்கா இருந்தது. ஏன்னா ஜித்தன் சார் எல்லாம் இந்த லெவலுக்கு பண்ணுவார்னா சத்தியமா நான் நினைச்சு பார்க்கல. ஏன்னா அவர் மணிக்கூர் போல நான் ரோப்ல கட்டி நான் அவரை போட்டு சித்திரவதை பண்ணியிருக்கேன். அது சாரி சார். ஏன்னா அதே மாதிரி மேடம் அவங்களே அதே மாதிரி தான் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கேன். ஆனா இந்த படத்துல நான் பண்ணது ரொம்ப நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் பார்த்து அது நல்ல லெவல்ல கொண்டு வர்றதுக்காக உங்ககிட்ட பிரார்த்தனை பண்றேன். நன்றி, வணக்கம். Because of this barrier, language barrier, I'm not able to, but I'll try to speak. Okay, and I would like to thank Abhilash sir, our director, producer sir Amar sir, and our cameraman Prashant sir and Charlie. They're really dedicated people. Literally, they are really dedicated to their work. That you can see if you watch this movie, then you can understand that. And especially our fight master Jackie John. So thank you so much for helping me. Because of him only I'm alive right now, I think that. And I want to thank my parents and my friends. Because of them only I'm standing over here. If I miss any names, please forgive me. And நம்மளோட மூவி வந்து ரிலீஸ் பண்ண போறது மேம், நீங்க தப்பா பேசினா நம்ம பசங்க எல்லாம் லைக் பண்ணுவாங்க. பிகாஸ் தமிழ்நாடு பாய்ஸ் லைக் கேரளா கேர்ள்ஸ். எனக்கும் தமிழ்நாடு பசங்க இஷ்டம் தான், பிடிக்குமாமாப்பா. கிளாப் பண்ணுங்க அவங்களுக்காக. பாருங்க, எல்லா ஆல் தமிழ்நாடு பாய்ஸ் வெரி ஹாப்பி மேம். சோ டோன்ட் வெரி, நீங்க என்னன்னா நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். And I like Tamil movies also. Okay. And especially Jiten sir, thank you so much. And Akhil for supporting me. And I'm really honored to share the stage with such great artists, Shweta ji and Sujata ma'am and Avsar Bachchan sir. Thank you so much. And நீங்க வந்து நல்லா தான் தமிழ் பேசுறது. இது வந்து கரெக்ட் அல்ல? கரெக்ட். அடிப்போலி சென்டென்ஸ். எனக்கு மலையாளத்துல தெரிஞ்சது 4 அடிப்போலி சுகானம், அவ்வளவுதான். எனக்கு மலையாளம் பாய்ஸ் இஷ்டமா. உங்களுக்கு எங்க தமிழ்நாடு பாய்ஸுக்கு உங்களுக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஐயா, ஓகே. எங்க தமிழ்நாடு பாய்ஸுக்கு கேரளா கேர்ள்ஸ் இஷ்டம், தமிழ்நாடு கேர்ள்ஸுக்கு கேரளா பாய்ஸ் இஷ்டம். அதுக்கு ரீசன் வந்து எனக்கு தெரியல. அது என்னன்னு தெரியல. அதனால விஜய் சாரை பார்த்துட்டு அந்த ரொமான்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் செட் ஆயிருக்கு. எங்களுக்கு விஜய் சார் பிடிக்கும். ஆனா அங்க ஃபகத் ஃபாசில் ரொம்ப பிடிக்கும், துல்கர் சல்மான் ரொம்ப பிடிக்கும்.
பிடிக்கும், அவங்க லவ் ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நம்மளும் ஒரே ஸ்டேட் மேம், நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச். அவங்க பியூட்டிஃபுல்லா தமிழ் பேச ட்ரை பண்ணிருக்காங்க, அதுக்காக ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கலாம் அவங்களுக்காக. அண்ட் தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி நிறைய தமிழ்ல நீங்க நிறைய வளர படம் பண்ணணும் மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. சோ நெக்ஸ்ட் ஆன் டு தி ஸ்டேஜ் நம்ம யார கூப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க வாய்ஸ் மாதிரி நம்மளுக்கு வரணுமே அப்படின்னு சொல்லி டெய்லி ஹனி எல்லாம் காலையில எந்திரிச்சு சாப்பிட்டேன், ஆனாலும் இவங்க வாய்ஸ் மாதிரி நம்மளுக்கு வரல. சோ ஒரு பியூட்டிஃபுல்லான நிறைய மெலடிஸ் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இவங்களோட சாங் கேட்டு நான் நிறைய நேரம் தூங்கி இருக்கேன். ஒரு பெரிய கைத்தறியோட லெட்ஸ் வெல்கம் ஸ்வேதா மோகன் அவர்கள் டு தி ஸ்டேஜ். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பியூட்டிஃபுல் சாங் இப்போ நீங்க கேட்டீங்க. இந்த சாங் ஃபார் இவ்வளோ அமேசிங் க்ரூ உள்ள இந்த மூவிக்கு இந்த ஒரு பியூட்டிஃபுல் சாங் போய் சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த ஈவினிங் எனக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எக்ஸ்ட்ரா சந்தோஷம் என்னன்னா, ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கம்போசர்ஸ் ஆஃப் ஆல் டைம், our dearest Alsep Pachan uncle, my dearest Alsep uncle, Kerala, he is the senior most composer இப்போ 40-50 years இப்போ he's given us so many classics எங்களுக்கு கொடுத்திருக்காரு Alsep Pachan uncle. So நான் Alsep uncle-க்கு என்ன ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ அழகான சாங்ஸ் எனக்கு கொடுத்திருக்காரு. அண்ட் இப்போ அங்கிள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில ஹிஸ் ஃபர்ஸ்ட் மூவி, I don't know why it took him so long. ஏன் அங்கிள், ஏன் இவ்வளோ நாளா நீங்க வரல? பட் better late than never. Welcome to தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. எல்லாரும் கண்டிப்பாக Alsep Pachan uncle with open heart, open arms எல்லாரும் வெல்கம் பண்ணோம். தமிழ் நம்ம மக்கள் எல்லாரும் அங்கிளோட சாங்ஸ்க்கு உங்களோட லவ் கொடுக்கணும். such an amazing composer and இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் கொடுத்திருக்காரு யுகபாரதி சாரோட வரிகள்ல. So thank you so much uncle once again. அபிலாஷ் அவர்களுக்கு best wishes to the team. You have such an amazing crew. And Jitin sir, I'm waiting to watch this movie. And Anju, to you also, you look so pretty. So thank you so much and looking forward to watching this movie. First of all, a big congrats to the full team. Trailer அப்படி பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே, டிரெக்டர் அபிலாஷ், எனக்கு அபிலாஷ் இந்த ஃபர்ஸ்ட் பேசின போதே அபிலாஷ் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப சிரிச்ச முகம் அப்படி, that itself is the first எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனா தெரியற ஒரு குவாலிட்டி அது. And the trailer is so beautiful and the song is also beautiful. Actually நான் ஜாஸ்தி ஐ திங்க் என்னோட நான் பாடின டைம்ல ஜாஸ்தி இப்படி ஆடியோ லான்ச்சுக்கு போனதில்லை. ஸ்வேதாவோட ஒண்ணுமே நான் போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கமிங். அது மெயின்லி ஃபார் Alsep Pachan because he is so special for all of us. எனக்கு அவங்க he is a guru only. எங்களுக்கு நிறைய பாட்டு அந்த பாடுற டைம்ல நிறைய he has given so much of என்ன சொல்றது ஸ்டடி மெட்டீரியல் ஃபார் அஸ் அந்த ரெக்கார்டிங் டைம்ல எல்லாம். அண்ட் ஃபார் ஸ்வேதா ஆல்சோ, ஸ்வேதாவோட ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஃபர்ஸ்ட் அவங்களோட சாங்க்கு தான். ஸோ வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி ஆசைப்பட்டா. ஸ்வேதா சொன்ன மாதிரி இன்னொரு அவங்களோட நிறைய படங்கள் வரட்டும், நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுங்க. அண்ட் வேற என்ன, வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு மனசார வாழ்த்துறேன். All the best. All the best, Ramesh. Thank you, the beautiful mom and daughter duo, and thank you so much for supporting us here. Sir. மேமோட வாய்ஸ்ல இந்த ரூட் நம்பர் 17 அப்படிங்கிற டைட்டில் கூட நீங்க பேசினா கூட ஒரு பாட்டு மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் பாட முடியுமா? இல்லைன்னா அந்த அந்த ஓகே 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 அப்ப இருந்தாலும் என்ன
சார் அவங்க பேசினதே நம்மளுக்கு பாட்டின மாதிரி இருந்துச்சு சார், அதனால அதை நம்ம சொல்லிடலாம். தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ. சோ நெக்ஸ்ட் ஆன் டு தி ஸ்டேஜ் நம்ம யாரை கூப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சூப்பரான ரோல் நம்மளோட படத்துல பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ட்ரைலர்ல பார்த்தோம். ஆக்ட்ரஸ் கோமல் சர்மா அவர்களை மேடை கலைக்க போகிறோம். ஒரு பெரிய காட்சியோட லெட்ஸ் வெல்கம் ஹர் டு தி ஸ்டேஜ். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் நான் ரூட் நம்பர் 17 படத்தை வந்து தியேட்டர்ல பார்த்துருக்கேன். அபிலாஷ் சார் கூட எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ரொம்பவே எல்லா ஸ்டார் காஸ்டுமே அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா அண்ட் வெரி மியூசிக்கலா ஒரு காட்சி நீங்க பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வந்து டிஓபி சார் வந்து பண்ணியிருக்காங்க. அதுல மெயினா ஜித்தன் ரமேஷ் சார் பத்தி நான் சொல்லியே ஆகணும். ரொம்பவே நல்ல லைக் ஐ வாஸ் ஸ்டன்ட் அவங்க ஆக்டிங் பார்க்கும்போது. ஏன்னா வி ஹவ் சீன் ஹிம் as very sweet nice simple person. ஆனா இந்த படத்துல பார்க்கும்போது அப்படியே வேரியேஷன் உங்களால வந்து பார்க்க முடியும். அண்ட் மியூசிக் சைடு இட் இஸ் அமேசிங். அதுல ஒரு சாங் நம்ம வந்து பார்த்தோம். ப்ரொடியூசர் பத்தி நான் சொல்லியே ஆகணும், அமர் சார் பத்தி. ஒரு டைரக்டரும் ப்ரொடியூசரும் ஒரு டீமே வந்து ரொம்ப இவ்வளோ அன்பா ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர் மாதிரி இருந்தாங்க. அபிலாஷ் சார் எனக்கு நிறைய சொல்லியிருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த அனுபவங்கள் எல்லாமே. அபிலாஷ் சார் பத்தி சொல்லணும்னா இஸ் சச் அ டேலண்டட் டைரக்டர். ரொம்பவே ஒரு லைக் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் வந்து நான் அப்படிதான் அந்த படத்தை வந்து பார்த்தேன். இன் பிட்வீன் அவங்க பிரேக் விட்டா ஏன் இவங்க பிரேக் விட்டுருக்காங்க அப்படி வந்து இருந்தது. அண்ட் நிறைய புதுமுகங்கள் அவங்க ஆல்ரெடி நிறைய மலையாளத்துல படம் நடிச்சிருக்காங்க. இதுல நடிச்ச லீட் ஆக்டர்ஸ் அஞ்சு இருக்கட்டும், அகில் இருக்கட்டும், அண்ட் பர்டிகுலர்லி அதுல நடிச்ச லைக் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஈவன் எவ்ரி ஒரு சின்ன குழந்தைல இருந்து எல்லாருமே வந்து அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ 29ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ல. போயிட்டு இந்த படத்தை வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு புது முயற்சி அவங்க சைட்ல இருந்து. சின்ன படங்களை வந்து ஒரு இப்போ இப்படி வந்துட்டு இருக்கிற அப்கமிங் மூவிஸை வந்து போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தியேட்டர்ல போயிட்டு இந்த படத்தை வந்து பாருங்க. இந்த விழாவுக்கு என்ன கூப்பிட்ட ஜான் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். ரொம்ப அழகா தமிழ்ல பேசினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச்.